கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியே நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று நமக்கெல்லாம் உணர்த்தும்படியாக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். வேதத்தில் நாம் பார்த்தோமேயானால் மோசேயோடு ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் இந்த வார்த்தையையும் சொல்லியிருப்பார். லேவியராகமம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்த்தோமேயானால், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று நம் ஆண்டவர் மோசேயோடு சொன்னதை நாம் காண முடியும். அதை நினைவு கூர்ந்து தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூறுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறதாய் நாம் காண முடியும் இந்த வேத பகுதியில். ஆனால் அங்கே ஒரு வார்த்தையை அவர் மேற்கோள் காமித்து சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பு கூறுவது போல நீங்கள் பிறரில் அன்பு கூறுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படியாப்பட்டது என்றால், சுயநலம் இல்லாத ஒரு அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு, மன்னிக்கிற அன்பு, எல்லாவற்றையும் செய்து முடிக்க இந்த உலகத்திற்கு வந்த தியாக மனப்பான்மையுள்ள அன்பு. இப்படியாப்பட்ட ஒரு அன்பை நீங்கள் மற்றவர்கள் மீது நீங்கள் செலுத்த வேண்டும் என்று தான் ஆண்டவர் இன்று நமக்கு கடந்து வந்து இந்த நேரத்தில் நமக்கு உணர்த்துகிறார். நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூறுங்கள், நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் பிறரிலும் அன்பு கூறுங்கள் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இன்றைய நாட்களை நாம் பார்த்தோமேயானால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் அன்பு தணிந்து போய்கொண்டே இருக்கிறது. பொய்யான அன்பு, மாயையான அன்பு, மற்றவர்களை வஞ்சிக்கிற அன்பு, ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அதற்காக செலுத்துகிற அன்பு, சுயநலத்தோடு வாழ்கிற அன்பு, ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துகிற அன்பு, வாலிபத்தில் வாலிபர்களை வஞ்சிக்கிற அன்பு, இப்படி பொய்யான மாயையான அன்பை தான் இன்றைய உலகம் செலுத்தி நாளுக்கு நாள் விரோதத்தையும் வெறுப்பையும் சண்டைகளையும் போட்டி பொறாமைகளையும் கசப்புகளையும் வளர்த்து கொண்டிருக்கிற நாட்களில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் உணர்த்துவதற்காக தான் நம்மோடு கடந்து வந்து நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூறுங்கள் என்று. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 5-7 வசனங்களை நாம் பார்த்தோமேயானால், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று வேதத்திலே நாம் காண முடியும். நாம் அன்பு என்கிற வார்த்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாவிகளாய் இருக்கிற நம்மளையெல்லாம் ரட்சிப்பதற்காக, நம்மளை பாதுகாப்பதற்காக, நம்மளை அழிவிலிருந்து மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு ஒரு பாவமும் அறியாத நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து நமக்காக மரித்ததையே அவர் நமக்கு காண்பிக்கிற பெரிதான அன்பாக நாம் புரிந்து கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அவரது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று நம் வேதத்தில் காண முடியும். இப்படியாப்பட்ட அன்பை தான் நமக்கு ஆண்டவர் என்று உணர்த்துகிறார். இந்த இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற அன்பு போல நாமும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்கிற இந்த பிரதான கட்டளையை நமக்கு இன்று கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். இந்த வார்த்தையை நம்பி நாம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவோம், அன்பாய் நடந்து கொள்ளுவோம், அன்பு இரக்கம் கருணையோடு இருப்போம், கர்த்தருடைய கட்டளையை நாம் கைக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.